அடுத்த முறை பாட்லக் பண்ணாலும் இதே ரெசிபியை செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு தாங்க எல்லாரும் சொன்னாங்க. உண்மையாவே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. 1.5 மணி நேரம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு உப்பு சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இதை ஸ்டீம்ல தான் வேக வைக்க போறேன், பொரிக்க போறது இல்லை. அதனால கில்ட்டி ஃப்ரீயா இந்த ப்ரோட்டீன் ரிச் வடகரியை தாராளமா சாப்பிடலாம். இப்போ ஸ்டீமர்ல சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இடிக்கல்ல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ஒன்னும் பாதியமா நல்லா இடிச்சு எடுத்துக்க போறோம். இது வடகரிக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ குக்கர்ல ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சோம்பு முக்கியமா சேர்த்துக்கணும். இது கூட நம்ம இடிச்சு வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில வறுபடணும். அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நிறைய தாராளமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ 20 நிமிஷம் வேக வச்ச கடலை பருப்பை சேர்த்துட்டு நான் ஒரு விசிலுக்கு குக்கர்ல வச்சுட்டேங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு சூப்பரா வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வடகறி ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.